என் பெயர் திவ்யாங்கா. நானும் என் கணவரும் சேர்ந்து தொழிலை கவனித்து வந்தோம். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. எனக்கு திருமணமானதிலிருந்தே என் கணவருடன் சேர்ந்து அவருடைய தொழிலில் நான் கரம் கொடுத்து வந்தேன். எங்கள் தொழில் மிகவும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் கடந்த சில காலமாக நான் கவனித்து வந்தேன், எங்கள் அலுவலக கட்டிடத்திற்கு வெளியே ஒரு பைத்தியக்கார வயதான பாபா வந்து அமர்ந்திருந்தார். நான் அடிக்கடி அந்த வழியாகச் செல்லும்போது அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பேன். மேலும் காவலாளியிடமும் நான் பிரத்யேகமாக கூறியிருந்தேன், இந்த வயதான பாபாவிற்கு சரியான நேரத்திற்கு உணவு கொடுத்து விடுங்கள் அல்லது அவருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொடுத்து விடுங்கள் என்று. ஒரு நாள் எனக்கும் என் கணவருக்கும் பல கோடிகள் மதிப்பிலான ஒப்பந்தம் டீல் ஒன்று இருந்தது. ஏனெனில் எங்கள் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபருடன் எங்களுக்கு மீட்டிங் இருந்தது. நாங்கள் இருவரும் மிகுந்த அவசரத்தில் இருந்தோம். வெளியே வந்து நான் ஃபோன் செய்து, நாங்கள் இன்னும் 5 நிமிடங்களில் அங்கு வந்துவிடுவோம் என்று கூறினேன். ஆனால் அந்த ஃபோன் காலின் சத்தம் அங்கிருந்த அந்த வயதான பாபாவின் அருகிலிருந்து கேட்டது. நான் அது என் பிரம்மை என்று நினைத்துக்கொண்டு முன்னேறிச் சென்றேன். ஆனால் அங்கு சென்று உள்ளே கால் வைத்தவுடனே என் காலடியில் இருந்த பூமி நழுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஏனெனில் என் முன்னால் நின்றிருந்தது நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த கள்ளங்கபடமற்ற மற்றும் புத்திசாலியான பெண். ஆனால் நான் நன்றாக படித்திருந்தேன். நான் ஒரு நடுத்தர வர்க்க மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவள். சொல்வார்களே, நடுத்தர வர்க்க மனிதனால் தன் மகிழ்ச்சியை மக்களிடம் வெளிப்படையாக காட்டவும் முடியாது, தன் துக்கத்தையும் காட்ட முடியாது என்று. ஏனென்றால் அவனுடைய துக்கங்கள் அதிகமாகும்போது மக்கள் அவன் துக்கத்திற்காக வருத்தப்படுவதில்லை. அதேபோல் அவனுடைய மகிழ்ச்சி அதிகமாகும்போது அவனுடைய மகிழ்ச்சியை அவர்கள் நம்புவதில்லை. எப்படியோ பிறந்த வீட்டில் என் வாழ்க்கை எப்படி கழிந்திருந்தாலும் என் திருமணம் ஒரு நல்ல மற்றும் பணக்கார மனிதருடன் நடந்தது. ஒருவேளை இதற்கெல்லாம் காரணம் என் அழகான தோற்றமாக இருக்கலாம். என் மாமியார் ரிச்சா சின்ஹா என்னை அவருடைய மகன் ஆதர்ஷ் சின்ஹாவிற்காக தேர்ந்தெடுத்திருந்தார். அவர் என் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு கான்வொகேஷன் செரமோனி முதன்மை விருந்தினராக சீஃப் கெஸ்ட் வந்திருந்தார். அங்கு அவர் தன் கைகளாலேயே எனக்கு விருது வழங்கி கௌரவித்தார். ஒருவேளை என்னுடைய புத்திசாலித்தனமும் என்னுடைய வெற்றியும் அவருக்கு மிகவும் பிடித்திருந்திருக்கலாம். அதனால்தான் அவர் தன் ஒரே மகன் ஆதர்ஷிற்காக என்னை தேர்ந்தெடுத்தார். அங்கு அவர் என்னை மிகவும் நன்றாக உற்சாகப்படுத்தினார். அதற்குப் பிறகு அவர் என் குடும்பத்தின் முகவரியை கண்டறிந்து என் வீட்டிற்கு பெண் கேட்டு வந்துவிட்டார். என் குடும்பத்தினர் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் எங்கே, நாம் எங்கே? நடுத்தர வர்க்க மனிதன் ஒருபோதும் தன் தகுதியை அளவை மறப்பதில்லை. நடுத்தர வர்க்க மனிதன் தன்னை போன்ற மனிதர்களுடன் மட்டுமே உறவு வைத்துக் கொள்ள விரும்புவான். ஆனால் அவருக்கு என்னை எந்தளவுக்கு பிடித்து போயிருந்தது என்றால் அவர் என் தாய் தந்தையரை இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தே விட்டார். இப்படித்தான் எனக்கும் ஆதர்ஷிற்கும் திருமணம் நடந்தது. என் புகுந்த வீட்டில் என் கணவரைத் தவிர வேறு வாரிசுகள் யாரும் இல்லை. என் திருமணம் வேறு எங்காவது நடந்திருந்தால் நான் நிச்சயமாக இன்று ஒரு இல்லத்தரசியாகத்தான் ஹவுஸ்வைஃப் இருந்திருப்பேன். ஆனால் என் மாமியார் எனக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பை வழங்கினார். அவர் கூறினார், என் மகன் தனியாக நம்முடைய இவ்வளவு பெரிய நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் கவனித்து வருகிறான். நீ மிகவும் புத்திசாலி என்பது எனக்கு தெரியும். உனக்குள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியிருக்கிறது. உன்னை என் வீட்டின் 4 சுவர்களுக்குள் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். போ, பறப்பதற்கு உனக்கு நான் இறக்கைகளைத் தருகிறேன். நீ விரும்பினால் நம்முடைய நிறுவனத்தில் சேரலாம். என் மகனுடன் சேர்ந்து வேலை செய்யலாம். அப்போதுதான் உங்கள் இருவரின் உழைப்பினால் நம்முடைய தொழில் இன்னும் முன்னேறும். என் மாமியாரின் இந்த வார்த்தையைக் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஏனென்றால் நம் நாட்டில் 70 விழுக்காடு மாமியார்கள் தங்கள் வீட்டு மருமகள்களை வீட்டு வேலைகளுக்குள்ளேயே வைத்திருக்கத்தான் விரும்புகிறார்கள் என்று நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அந்த மீதமுள்ள 30 விழுக்காடு பெண்களில் நானும் ஒருத்தியாகிவிட்டேன். இதில் என் மாமியார் எனக்கு அவருடைய மகனின் தொழிலையே கவனிப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தார். அவர் கூறினார், நிறுவனத்தில் உன் கணவருக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறதோ அதே அந்தஸ்துதான் உனக்கும் இருக்கும். அதற்குப் பிறகு என்ன நடந்தது? நான் என் கணவருடன் தினமும் அலுவலகத்திற்குச் செல்ல ஆரம்பித்தேன். அதன் பிறகு படிப்படியாக என் கணவரின் தோள்களில் இருந்த சுமையும் குறையத் தொடங்கியது. ஏனென்றால் நான் அலுவலகம் செல்லத் தொடங்கிய பிறகு எனது புத்திசாலித்தனத்தாலும் சாதுரியத்தாலும் பல வேலைகளை செய்து முடித்தேன். ஒருவேளை இந்த வேலைகளை என் கணவரால் கூட செய்திருக்க முடியாது. காலம் கடந்தது. எனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரை எனக்கு எந்த குழந்தையும் இல்லை. எனக்கு குழந்தை வேண்டாம் என்பது இதன் அர்த்தமல்ல. கடவுளின் அருளால் சற்று தாமதமானது. என் புகுந்த வீட்டிலும் குழந்தைக்காக என் மீது எந்தவிதமான அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை. என் கணவர் ஆதர்ஷும் என்னிடம் மிகவும் நன்றாகவே நடந்து கொண்டார்.
ஆனால் அவருக்குள் தன் மனதில் கர்வம் கொண்ட ஒரு மனிதன் ஒளிந்திருந்தான். பணத்தின் மீதான கர்வம். அவனது பார்வையில் ஏழைகளுக்கு எந்த மதிப்புமில்லை. ஆனாலும் ஏழை மக்களைப் பற்றிய உங்கள் அணுகுமுறையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆதர்ஷுக்கு அறிவுறுத்துவேன். ஏனென்றால் நேரம் யாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. மேலிருப்பவன் யாரை வேண்டுமானாலும் ராஜாவாக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பிச்சைக்காரனாக்கலாம். அன்றைய தினமும் என் கணவருக்கு இதையேதான் விளக்கிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அன்று அவர் காவலாளி ஒரு சிறிய தவறு செய்ததற்காக அவரை மிகவும் திட்டித் தீர்த்தார். நான் என் கணவரின் கண்களைப் பார்த்து, உங்கள் பார்வையில் ஏழை மனிதனுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்றேன். ஒருவேளை உங்களை எல்லோராலும் சமன் செய்ய முடியாது. ஆனால் இன்று உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் உங்கள் மனைவியான நானும் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவள்தான் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படியென்றால் உங்கள் பார்வையில் எனக்கும் எந்த அடையாளமும் இல்லை. என் பேச்சைக் கேட்டு அவர் வெட்கப்பட்டு, இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை, உன்னுடைய விஷயமே வேறு, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிறுவனத்தில் என்னைவிட உனக்கு அதிக உரிமை இருக்கிறது என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் என் வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன். என் குடும்பத்தில் என் பெற்றோரும் 4 சகோதரிகளும் இருந்தனர். எங்களுக்கு சகோதரன் யாரும் இல்லை. ஆனாலும் என் பெற்றோர் மிகவும் கடினமாக உழைத்து எங்கள் 4 சகோதரிகளையும் நன்றாக படிக்க வைத்து நாங்கள் மிகவும் வெற்றிகரமானவர்களாக ஆக்கினார்கள். என் அம்மா மற்றவர்களின் வீடுகளுக்குச் சென்று அவர்களின் சிறு குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கச் செல்வார். என் அப்பா ஒரு சாதாரண குமாஸ்தாவாக இருந்தார். எங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. நாங்கள் பெரும்பாலும் மோசமான நாட்களையே பார்த்தோம். சில சமயங்களில் நல்ல நாட்களை எதிர்கொண்டோம். ஆதர்ஷ் போன்ற தங்க கரண்டியுடன் பிறந்தவர்களுக்கு புரியாத அளவுக்கு என் மனதில் ஏழைகள், ஆதரவற்றோர் மற்றும் நிராதரவானவர்களுக்கு இடம் இருந்ததற்கு இதுவே காரணம். என் தந்தையின் வியர்வை மற்றும் இரத்தத்தின் சம்பாத்தியத்தில் நான் என் கல்வியை முடித்தேன். இரவெல்லாம் விழித்திருந்து படித்தேன். டியூஷன் பணத்தை மிச்சப்படுத்துவதற்காக நான் இரவுகளில் தூங்குவதில்லை. பின்னர் கடவுள் என் பெற்றோரின் ஆசீர்வாதத்தாலும் என் கடின உழைப்பாலும் படிப்பில் ஒவ்வொரு வகுப்பிலும் வெற்றி பெறும் பலனை அளித்தார். ஒரு நடுத்தர வர்க்க வீட்டின் மகளாக இருந்தபோதிலும் நான் ஒரு பெரிய கல்லூரியில் தொடர்ந்து படித்து கல்லூரி முழுவதிலும் முதலிடம் பிடித்திருப்பதைக் கண்டபோது என் மாமியார் என் மீது பெரும் அன்பு கொண்டார். திருமணத்திற்கு பிறகு நான் என் கணவரின் தொழிலில் பங்கு கொண்டேன். சிறிது நேரத்திலேயே என் கணவருடன் சேர்ந்து என் பெயரும் பெரிய பெரிய வணிகத் தொழில்களில் இடம்பெறத் தொடங்கியது. நான் நிச்சயமாக உச்சத்தை தொட்டிருந்தேன். ஆனால் என் நிலையை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. ஏனென்றால் வானத்தில் பறக்கும் பறவைகளும் இரை தேடி தரையில்தான் இறங்குகின்றன என்பது எனக்கு நினைவிருந்தது. எங்கள் அலுவலகம் நகரத்தின் மிகவும் பரபரப்பான மற்றும் அதிக பணம் சம்பாதிக்கும் கட்டிடங்களில் ஒன்றாகும். அங்கு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள். கண்ணாடியால் ஆன சுவர்களில் இருந்து வெளியே பார்க்கும் காட்சி எவ்வளவு அழகாக இருந்ததோ அதேபோல உள்ளே இருக்கும் உலகமும் அவ்வளவு இனிமையாக இருந்தது. நான் எனது பளபளப்பான காரிலிருந்து இறங்கும் போதெல்லாம் முதலில் வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வேன். அவர் என்னை பிச்சை கேட்பவளாக இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பவளாக மாற்றியிருந்தார். என் பெற்றோரும் என் வெற்றியைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். சில சமயங்களில் அவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. அவள் வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை, அல்லது என்னை அறிந்தவர்கள் மிகச்சிலரே இருந்தனர். ஆனால் இன்று நான் நகரத்தின் மிகவும் புகழ்பெற்ற ஆளுமைகளில் ஒருவராக அறியப்படுகிறேன். ஒரு வகையில் நான் என் கணவரின் தொழில் கூட்டாளியாக இருந்தேன். எங்கள் நிறுவனத்தின் வேலை எவ்வளவு சிறப்பாக நடந்ததோ அதே அளவுக்கு வளர்ச்சியிலும் இருந்தது. எல்லோரும் எங்களைப் பற்றி பேச விரும்பினார்கள். எனக்கு நேரடியாக திருமண ஆஃபர் கொடுத்து என் கணவரை விட்டுவிடும்படி கூறிய பலரும் வந்திருந்தார்கள். நான் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவளாக இருந்தபோது என் மீது எந்த ஈர்ப்பும் இல்லாத இப்படிப்பட்ட மனிதர்களை நினைத்து இன்றும் எனக்குச் சிரிப்பு வருகிறது. ஆனால் இன்று என் பெயர் உயர்ந்ததும் எல்லோரும் என் ரசிகர்களாகி விட்டார்கள். செய்தித்தாள்களில் என் புகைப்படம் வெளியானது. என்னையும் என் கணவரையும் பேட்டிக்கான மக்கள் வந்தார்கள். எங்கள் நகரத்தில் உள்ள அனைவரும் எங்களுக்கு ரசிகர்களாக இருந்தனர். எனக்கும் என் கணவருக்கும் இடையே வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பது அனைவருக்கும் நன்றாகத் தெரியும். அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒருபோதும் துன்பத்தின் காற்றைக் கூட உணர்ந்ததில்லை. அவரது பார்வையில் ஏழைகள் பிறவித் திருடர்கள் அல்லது முதல் தரமான சோம்பேறிகள். ஏழைகள் தங்கள் வறுமையை ஆயுதமாக பயன்படுத்தி நம்மை போன்றவர்களிடம் அனுதாபத்தை தேடுகிறார்கள் என்றும், கடினமாக உழைப்பதற்கு பதிலாக பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் என்றும், இதன் மூலம் பணக்காரர்கள் அவர்கள் மீது இரக்கப்பட்டு ஆதரவளிப்பார்கள், பணம் கொடுப்பார்கள், தரையிலிருந்து தூக்கி வானத்தில் நிறுத்துவார்கள் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது. அவர் நினைத்தது முற்றிலும் சரிதான். ஆனால் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதே எனது கருத்தாக இருந்தது.
சிலர் பொய் சொல்கிறார்கள், தந்திரமாக செயல்படுகிறார்கள், தங்கள் வறுமையை ஆயுதமாக்குகிறார்கள். ஆனால் பெரும்பாலான ஏழைகள் சூழ்நிலையின் கட்டாயத்தாலேயே பிச்சை எடுக்கிறார்கள், தெருக்களில் கிடக்கிறார்கள், மற்றவர்கள் முன் கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவரது இந்த எண்ணம் எனக்கு ஒருபோதும் ஏற்புடையதாக இருந்ததில்லை. ஆதர்ஷ், கிழிந்த ஆடை அணிந்த அனைவரும் பிச்சைக்காரர்கள் அல்ல, சூட்டணிந்த அனைவரும் நல்லவர்களும் அல்ல என்று நான் எப்போதும் அவருக்கு புரிய வைக்க முயல்வேன். சூழ்நிலைகள் ஒரு மனிதனை உடைத்து விடுகின்றன. ஆனால் அவர் என் பேச்சை கேட்டு சத்தமாக சிரிப்பார். கேலியாக என்னை மதத் இந்தியா, உதவும் இந்தியா என்றும் அழைப்பார். நீ மிகவும் வெகுளித்தனமானவள். இத்தகைய ஏழைகளைப் பற்றி அதிகம் யோசிக்காதே. இப்போது நீ ஆதர்ஷ் சின்ஹாவின் மனைவி, அதனால் என்னைப் போலவே யோசி என்று அவர் கூறுவார். அவர் தன் பேச்சை குறுக்கே புகுத்தி என் வார்த்தைகளை தவிர்த்து விடுவார். வியாபார விதிகளுக்கு பதிலாக இதயத்தின் குரலை கேட்கும் உணர்ச்சிவசப்பட்ட மற்றும் முட்டாள் பெண் நான் என்று அவர் நினைத்தார். கொஞ்ச காலத்திற்கு முன்பு நடந்த விஷயம் இது. எங்கள் அலுவலக கட்டிடத்தின் வெளியே ஒரு விசித்திரமான முதியவர் வந்து உட்காரத் தொடங்கினார். மக்கள் அவரை பாபா பாபா என்று அழைத்தார்கள். அவரது வெள்ளை முடியில் புழுதி படிந்திருக்கும். ஆடைகள் பல இடங்களில் கிழிந்து அழுக்காக இருந்தன. அவரது முகத்தில் சுருக்கங்களின் வலை பின்னப்பட்டிருந்தது. காலம் தனது கொடுமைகள் அனைத்தையும் அவரது முகத்தில் எழுதியது போல இருந்தது. அவர் பெரும்பாலும் தனக்குள்ளேயே தொலைந்து போய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருப்பார். அதைக் கேட்டு அந்த வழியே செல்லும் மக்களும் அவரை பைத்தியக்காரர் என்றே நினைத்தனர். சிலர் அவருக்கு பணம் கொடுத்தும் செல்வார்கள். சிலர் அவர் மீது இரக்கப்படுவார்கள், இன்னும் சிலர் அவரை வெறுப்புடன் பார்ப்பார்கள். இருப்பினும் நான் கவனித்தேன், பெரும்பாலான மக்கள் அவரை வெறுப்புடனேயே பார்த்தார்கள். சிலர் மூக்கில் கைக்குட்டையை வைத்துக்கொண்டு அவரை திட்டிவிட்டுச் செல்வார்கள், வேறு சிலர் அவரை அங்கிருந்து விரட்ட முயற்சிப்பார்கள். ஆனால் அப்போதும் அவர் அங்கிருந்து நகரமாட்டார். என்னவோ தெரியவில்லை, என் பார்வை அவர் மீது பட்ட அந்த நாள் முதல் என் கால்கள் அங்கேயே உறைந்துவிட்டன. அவருடைய வாடிய முகத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த என் தந்தையின் நிழலை நான் கண்டேன். அதே கையறு நிலை, அதே மௌனம். இந்த மனிதர் பிறவியிலேயே பைத்தியம் அல்ல. ஆனால் உலகத்தின் அடிகளும் தன் சொந்த மக்களின் துரோகமும்தான் இவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டன என்று எனக்கு தோன்றியது. அவர் வெற்று பார்வையுடன் சாலையை வெறித்துப் பார்ப்பது என் உள்ளத்தை அறுப்பது போல் இருக்கும். இப்போது அவருக்குள் எந்த உணர்ச்சிகளும் இல்லை என்றும், இந்த கல் நகரத்தில் அவர் ஒரு நடமாடும் பிணம் போல கிடக்கிறார் என்றும் எனக்கு தோன்றியது. நான் காலையில் அலுவலகம் வரும்போதோ அல்லது மாலையில் வீடு திரும்பும்போதோ என் பையிலிருந்து சில நாணயங்களையோ அல்லது சில சமயங்களில் ரூபாய்த்தாள்களையோ எடுத்து அமைதியாக அந்த முதியவர் முன் வைப்பதை ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொண்டேன். அவர் பின்னால் தொங்கிக் கொண்டு வரும் தொழில்முறை பிச்சைக்காரர்களைப் போன்றவர் அல்ல. அவர் ஒருபோதும் யாரிடமும் கையேந்தியதில்லை, வாயைத் திறந்து எதுவும் கேட்டதும் இல்லை. அவர் பணம் கேட்பதையோ அல்லது யாரிடமாவது உணவு கேட்பதையோ நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவர் அமைதியாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருப்பார். நான் பணம் வைக்கும்போதெல்லாம் அவர் தனது வெற்று மற்றும் வலி நிறைந்த கண்களால் ஒரு கணம் என்னை பார்த்துவிட்டு பின் தலையை குனிந்து கொள்வார். அவருடைய இந்த மௌனம் என்னை பெரிதும் ஈர்த்தது. என் அலுவலகத்தின் வயதான காவலாளி மாமா ஒரு நல்ல அறிவுள்ள மற்றும் உண்மையான இதயம் கொண்ட மனிதர். அவரிடம் நான் கண்டிப்புடன் சொல்லிவிட்டேன், மாமா, மதிய உணவு இந்த முதியவருக்கு என் தரப்பிலிருந்து தினமும் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் யாராவது இவரை இங்கிருந்து விரட்ட முயன்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரும் இவரை தொந்தரவு செய்யக்கூடாது. காவலாளி மாமா என் பேச்சை காப்பாற்றினார். அவர் தினமும் மறக்காமல் உணவை அவரிடம் சேர்த்து விடுவார். அவர் யார், எங்கிருந்து வந்தார் என்பது எனக்கு முக்கியமாக படவில்லை. என் சம்பாத்தியத்தில் ஒரு பசியுள்ளவரின் வயிறு நிரம்புகிறது என்பதிலும், இதையெல்லாம் பார்த்து என் தந்தையின் ஆன்மா புன்னகைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலும் எனக்கு நிம்மதி இருந்தது. தான் தன் மகளுக்கு கொடுத்த வளர்ப்பையும் சொல்லிக் கொடுத்ததையும் அவள் சரியாகச் செய்கிறாள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் நான் அவருக்கு பணம் கொடுப்பதை ஆதர்ஷ் பார்த்துவிட்டார். நான் என் அறையில் அமர்ந்திருந்தபோது அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்து, திவ்யங்கா, நீ புத்திசாலியாக இருந்தும் முட்டாள்தனமான காரியங்களைச் செய்கிறாய். இந்த 500 ரூபாய் இவர்களின் வயிற்றை நிரப்பாது, மாறாக அவர்களின் பழக்கத்தைத்தான் அதிகரிக்கிறது. இதெல்லாம் ஒரு மாஃபியா. உங்களைப் போன்ற மென்மையான இதயம் கொண்ட உணர்ச்சிவசப்படுபவர்கள்தான் இவர்களின் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள். அவர்கள் உண்மையிலேயே நிற்கதியானவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இல்லை திவ்யங்கா, இது இவர்களது தொழில். அனுதாபம் என்ற முகமூடியை அணிந்து கொண்டு நம் உணர்ச்சிகளை கொள்ளையடிக்கும் குற்றவாளிகள் இவர்கள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் சிரிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு நாங்கள் மற்றொரு சந்திப்பிற்காக அலுவலகத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தோம். நான் மீண்டும் வழக்கம்போல் முதியவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு கொஞ்சம் பணம் கொடுத்தேன். இது என் கணவரின் வியாபார மனப்பான்மைக்கும் அவர் கண்களுக்கும் கொஞ்சமும் பிடிக்கவில்லை.
நான் ஏதோ பெரிய பாவம் செய்வது போல அவர் பேச்சில் விஷம் போன்ற கசப்பு கலந்திருந்தது. நான் நிம்மதியாக காரின் கதவை திறந்து உள்ளே ஏறியதும் டிரைவிங் சீட்டில் அமர்ந்திருந்த ஆதர்ஷ் என்னை பார்த்து, நான் சொல்வது எதுவும் உன் காதில் ஏறவே ஏறாது இல்லையா? திவ்யங்கா, உனக்கு என்னதான் ஆனது என்றார். நான் சிரித்துக்கொண்டே சீட் பெல்ட்டை அணிந்துவிட்டு அவரை பார்த்தேன். ஆதர்ஷ், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எப்போது பார்த்தாலும் எல்லாவற்றையும் லாப நஷ்ட கணக்கிலேயே பார்க்கிறீர்கள்? நான் அந்த பெரியவரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடவில்லை, மாறாக என் மனபாரத்தைத்தான் குறைத்துக் கொள்கிறேன். செய்யும் நன்மைகள் ஒருபோதும் வீணாகாது. அவருக்கு கொடுக்கும் பணம் பற்றிய விஷயத்திற்கு வந்தால் எனக்கும் அவருக்கும் இடையிலான கணக்கு இல்லை. இது எனக்கு கொடுக்கும் தகுதியை அளித்த அந்த கடவுளுடனான கணக்கு. அந்த முதியவரின் மௌனமான ஆசீர்வாதம் எனக்கு தேவை. எதிர்காலத்தில் என் பணமும் மூளையும் கை கொடுக்காத ஒரு இடத்தில் இந்த பித்து பிடித்த முதியவரின் ஏதோ ஒரு பிரார்த்தனை எனக்கு உதவக்கூடும். கடவுள் அவர் வேண்டுதலை என் நன்மைக்காக கேட்கலாமல்லவா? ஆதர்ஷ் கோபமாக தலையைச் சிலுப்பிக் கொண்டார். நான் ஏதோ வேற்று கிரகத்து மொழியில் பேசுவது போல உணர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தார். நான் என் பணத்தை தண்ணீரில் தூக்கி எறிகிறேன் என்று அவர் உறுதியாக நம்பினார். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. அந்த பித்து பிடித்த முதியவருக்கும் எனக்கும் இடையில் ஒரு விசித்திரமான, சொல்லப்படாத, அறியப்படாத உறவு உருவாகியிருந்தது. சில சமயங்களில் நான் காரில் ஏறும்போதோ அல்லது அலுவலகத்திற்குள் நுழையும்போதோ அவர் என் உடல் முழுவதையும் ஸ்கேன் செய்வது போல என்னை மிகவும் உன்னிப்பாக கவனிப்பதாக எனக்கு தோன்றும். என் உடைகள், காலணிகள், ஏன் நெயில் பாலிஷ் வரை அனைத்தையும் கவனமாக பார்ப்பது போலவும், எனது ஸ்டைல் முதல் எனது நடைவரை அனைத்தையும் அவர் பகுப்பாய்வு செய்வதாகவும் தோன்றும். ஆனால் நான் ஒருபோதும் அவரை தவறாக எண்ணியதில்லை. இதற்கிடையில் வானிலை மாறி நகரத்தில் கடுமையான குளிர்காலம் தொடங்கியது. குளிர்ந்த காற்று எலும்புகளை ஊடுருவத் தொடங்கியபோது திறந்த வானத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் அந்த முதியவரின் நினைப்பு என்னை வாட்டத் தொடங்கியது. அடுத்த நாளே கடையிலிருந்து நல்ல தரமான ஸ்வெட்டர் ஒன்றையும் ஒரு போர்வையையும் வாங்கிக் கொண்டு போய் மிகுந்த மரியாதையுடன் அவருக்கு முன்னால் வைத்தேன். மறுநாள் நான் அந்த வழியே சென்றபோது அவர் அதே ஸ்வெட்டரை அணிந்து கொண்டும் அதே போர்வையை தன்னை சுற்றி இறுக்கமாக போர்த்திக் கொண்டும் இருந்ததை பார்த்தேன். அவரை அந்த நிலையில் பார்த்தபோது என் மனதிற்குள் ஏற்பட்ட நிம்மதி கோடிக்கணக்கான ரூபாயில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாலும் கூட கிடைக்காத ஒன்று. என் தொழில் ஏற்கனவே மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. வாடிக்கையாளர்கள் திருப்தியுடன் இருந்தார்கள். தொழிலாளர்களும் தங்கள் வேலையை நேர்மையாக செய்து வந்தனர். அவர்களுக்கு எந்தவித ஏமாற்றமும் இல்லை. ஆனால் மனித இயல்பு மேலும் முன்னேறத் துடிக்கும் அல்லவா? எங்களுக்கும் எங்கள் நிறுவனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தேவைப்பட்டது. அது எங்களை உள்ளூர் சந்தையிலிருந்து வெளியேற்றி பன்னாட்டு அளவில் கொண்டு போய் நிறுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நாங்கள் ஆவலுடன் காத்திருந்த எங்கள் தொழில் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அது இருந்தது. அதே வேளையில் நகரத்தின் வணிக அதிபர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியது. எந்தவொரு சிறிய நிறுவனத்தின் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மெகா திட்டத்தை நகரின் மிகப்பெரிய, பிரபலமான மற்றும் பழமையான நிறுவனமான பட் என்டர்பிரைசஸ் அறிவித்தது. இந்த ஒப்பந்தம் லட்சங்களில் அல்ல, கோடிகளில் இருந்தது. நகரத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய சுறாக்களும் தொழிலதிபர்களும் இந்த ஒப்பந்தத்தை பெற தங்கள் முழு பலத்தையும் பிரயோகித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் விஷயம் அவ்வளவு நேராக இருக்கவில்லை. ஏனென்றால் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ராகேஷ் பட். எல்லாரும் அறிந்த பெயர் அது. ஆனால் அவரை நேரில் பார்த்தவர்கள் யாரும் இல்லை. அவர் திரைமறைவில் வியாபாரம் செய்து வந்தார். மேலும் அவர் மிகவும் தீவிரமான, கொள்கைகளை விரும்பும் ஒரு இரும்பு மனிதர் என்று பிரபலமானவர். கடந்த காலத்தில் அவருக்கு நெருக்கமான ஒரு வியாபார கூட்டாளி அவருக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டார் என்று சந்தையில் வதந்திகள் சூடாக பரவியிருந்தன. அதன் பிறகு அவர் நெஞ்சம் கொண்டவராக மாறிவிட்டார். ராகேஷ் பட் கோப்புகளில் எழுதப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மட்டும் பார்ப்பதில்லை, மனிதனின் குணம் மற்றும் நோக்கத்தையும் கவனிக்கிறார் என்று மக்கள் கூறுவார்கள். அவரது இதயத்தை வெல்வது இரும்பு கடலையை மெல்லுவதற்கு சமமாக இருந்தது. ஏனெனில் அவர் தவறை மட்டும் அல்ல, தவறான நோக்கத்தையும் மன்னிக்க மாட்டார். இந்த திட்டத்திற்கான விளக்கக்காட்சியை தயாரிக்கும் வேலையை ஆதர்ஷ் என்னிடம் கொடுத்திருந்தார். அதை முடிப்பதற்காக நான் இரவும் பகலும் கண்விழித்து உழைத்தேன். அலுவலகத்தின் விளக்குகள் நள்ளிரவு வரை எரிந்து கொண்டிருந்தன. நாங்கள் கோப்புகளின் குவியல்களுக்குள் சுற்றிக் கொண்டிருந்தோம். ஆனால் ஆதர்ஷ் முதல் நாளிலிருந்தே அலட்சியமாக இருந்தார். நாம் காரணமில்லாமல் சுவற்றில் தலையை முட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று அவர் நினைத்தார். அவர் அடிக்கடி விரக்தியுடன் கோப்பை மேசையின் மீது வீசிவிட்டு, திவ்யங்கா, நீ பகல் கனவு காண்பதை விட்டுவிடு என்று கூறுவார். நம்முடன் போட்டியில் இருக்கும் நிறுவனங்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் வரை தொடர்புகள் உள்ளன. அவர்களிடம் வலுவான பரிந்துரைகள் உள்ளன. ஆனால் நம்மிடம் என்ன இருக்கிறது? ஒரு நல்ல விளக்கக்காட்சி மட்டுமே. அவர்கள் நம்மை சட்டை கூட செய்ய மாட்டார்கள்.
அங்கு பண நோட்டுகளோ அல்லது தொலைபேசி அழைப்புகளோ மட்டுமே வேலை செய்யும். ஆதர்ஷின் பேச்சுகள் அறையின் சூழலை மிகவும் கனமாக்கிவிடும். ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்பவள் அல்ல. நான் அவருக்கு புரிய வைப்பேன், ஆதர்ஷ், பரிந்துரைகள் கதவை திறக்கலாம், ஆனால் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. எனக்கு கடவுள் மீதும் எனது உழைப்பின் மீதும் முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நமது விதியில் எழுதப்பட்டிருந்தால் உலகின் எந்த சக்தியாலும் அதை நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் அதிலும் கடவுளின் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். ஆனால் ஆதர்ஷின் முகத்திலிருந்த எதிர்மறையான புன்னகை என் வார்த்தைகளில் அவருக்குச் சிறிதும் நம்பிக்கை இல்லை என்பதையும் அவர் மனதளவில் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதையும் காட்டியது. இன்றைய சூரியன் எனக்கு ஒரு புதிய நாளை மட்டும் கொண்டு வரவில்லை, அது என் வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது. நான் ஏதோ ஒரு வியாபாரச் சந்திப்பிற்குச் செல்வது போல் இல்லாமல் எனது பங்கிற்கான ஒரு போரில் போராடச் செல்வது போல் உணர்ந்தேன். என் கைகளில் லேசான நடுக்கம் இருந்தது. என் கைக்கடிகாரத்தின் பட்டையை இறுக்கி அதை மறைக்க முயன்றேன். கடைசியாக சந்திப்புக்கான நாள் வந்துவிட்டது. நான் என் வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்த தயாரிப்பை செய்திருந்தேன். நான் ஒரு எளிமையான வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்தேன். எதிரிலிருப்பவர் மீது என் எண்ணம் நல்லபடியாக பதிய வேண்டும் என்ற இப்படிப்பட்ட தருணங்களுக்காக மட்டுமே நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். எப்படியும் வெள்ளை நிறம் அமைதியின் அடையாளமாகும். திவ்யங்கா, உன்னால் இதை செய்ய முடியும் என்று எனக்கு நானே நம்பிக்கையூட்டிக் கொண்டேன். இன்றைய நாளுக்காக நீ நிறைய கடின உழைப்பை கொடுத்திருக்கிறாய். இன்று நீ கோடிக்கணக்கான மதிப்பிலான ஒரு விஷயத்தை பேசப்போகிறாய். இது வெறும் ஒரு ஒப்பந்தம் அல்ல, லஞ்சம் மற்றும் பரிந்துரைகளை விடவும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் மேலானது என்பதற்கான சான்றாக இது இருக்கப் போகிறது. என் இதயத்துடிப்பு மிக வேகமாக இருந்தது. என் தொண்டையில் ஒரு விசித்திரமான வறட்சியை உணர்ந்தேன். நான் எனது பையை எடுத்துக்கொண்டு கடவுளின் பெயரை சொல்லியபடி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டேன். அலுவலகத்தை அடைந்து கட்டடத்தின் வாயிலுக்குச் சென்றபோது அந்த முதியவர் தினமும் உட்கார்ந்திருக்கும் இடத்தின் மீதே என் கண்கள் உடனே சென்றன. இன்றும் அவர் அங்கேயே இருந்தார். ஆனால் இன்று அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி குடிகொண்டிருந்தது. நான் வழக்கம்போல அல்லாமல் இன்று அவரிடம் சற்று அதிக நேரம் நின்றேன். இன்று என் பதற்றம், பயம் அனைத்தையும் அவரிடம் கொட்டிவிட வேண்டும் என்று என் மனம் தவித்தது. நான் குனிந்து அவர் அருகில் சென்று மெதுவாக கூறினேன், பாபாஜி, இன்று எனக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். இன்று என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மற்றும் கடினமான தேர்வு. பெரிய முதலைகள் காத்து கிடக்கும் ஒரு களத்தில் நான் இன்று இறங்கப் போகிறேன். இந்த ஒப்பந்தம் மட்டும் கிடைத்துவிட்டால், இன்று கடவுள் எனக்கு அந்த மரியாதையை அளித்தால், என்னை நம்புங்கள், என்னால் பலருக்கு உதவ முடியும். என் மாமியாரையும் தலைநிமிரச் செய்ய முடியும். பலரின் வீடுகளில் அடுப்பு அணையாமல் எரியும். என் வார்த்தைகளை கேட்டு அவர் முதன்முறையாக தனது குனிந்த தலையை முழுமையாக மேலே உயர்த்தினார். தினமும் அவர் கண்களில் இருக்கும் அந்த வெறுமை இன்று இல்லை. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான பிரகாசம், ஒரு கணம் என்னை வியப்பில் ஆழ்த்திய ஒளி அங்கே இருந்தது. காய்ந்து போன அவர் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. பணம் கிடைத்தவுடன் சந்தோஷப்படும் ஒரு பிச்சைக்காரனின் புன்னகை அல்ல அது. மாறாக, போர்க்களத்திற்குச் செல்லும் தன் குழந்தைக்கு வெற்றி நிச்சயம் என்று வாழ்த்தி அனுப்பும் ஒரு தந்தையின் நம்பிக்கையைப் போல் அது இருந்தது. அவரது அந்த மௌனமான புன்னகை எனக்குள் வீசிக்கொண்டிருந்த புயல் போன்ற பதற்றத்தின் மீது குளிர்ந்த நீரை ஊற்றியது போல இருந்தது. என் வேண்டுதல் நேரடியாக அந்த இறைவனையே சென்றடைந்து விட்டது போல் நான் உணர்ந்தேன். நான் இப்படி நின்று பேசிக்கொண்டிருந்ததால் என் கணவரின் கோபம் உச்சத்தை அடைந்திருந்தது. எனது இத்தகைய நடத்தையை அவர் எப்போதும் எரிச்சலுடன் தான் பார்ப்பார். ஆனால் இன்றோ அவர் கட்டுப்பாட்டையே இழந்துவிட்டார். வேகமாக என் அருகில் வந்த அவர் என் கையை பிடித்து கிட்டத்தட்ட இழுத்துக்கொண்டே அலுவலகத்திற்குள் அழைத்துச் சென்றார். அவர் நெற்றியில் வியர்வை துளிகள் மின்னின, முகத்தில் ஆழ்ந்த மன அழுத்தம் தெரிந்தது. அவர் கூறினார், திவ்யங்கா, இந்த பைத்தியக்காரனோடு சேர்ந்து நீயும் பைத்தியமாகிவிட்டாய் என்று நினைக்கிறேன். சுயநினைவே இல்லாத அவனிடம் உன்னைப் பற்றிய இத்தனை விஷயங்களை ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு மூளை மழுங்கிவிட்டதா அல்லது வேண்டுமென்றே இப்படி நாடகம் ஆடுகிறாயா? இந்த பைத்தியக்கார கிழவனின் புலம்பலால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட் நமக்கு ஒரு தட்டில் வைத்து கிடைத்துவிடும் என்று நினைக்கிறாயா? ஆதர்ஷின் தொனி மிகவும் கசப்பாக இருந்தது. அவர் வார்த்தைகள் முள்ளாய் குத்தின. அவர் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். நேரம் அவர் கைகளிலிருந்து மணலைப் போல நழுவிக் கொண்டிருப்பதைப் போல். நடைமுறையாக யோசி திவ்யங்கா, உனக்குள் இருக்கும் குடும்ப பெண்ணை வீட்டிலேயே விட்டுவிட்டு வா. ராகேஷ் பட் நேரத்தை கடைப்பிடிப்பதில் எவ்வளவு கராரானவர் என்று உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கிறதா? ஒரு நிமிடம் தாமதமாக வந்தாலும் மீட்டிங் ரூம் வரை கூட விடாமல் கட்டிடத்தின் நுழைவு வாயிலிலிருந்தே அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவார் என்பது அவரை பற்றி பிரபலமான விஷயம். அவர் அகராதியிலேயே தாமதம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. ஆனால் நீ இங்கே சாலையோரம் அமர்ந்து ஒரு பிச்சைக்காரனிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருக்கிறாய். சீக்கிரம் நட.
இல்லையென்றால் பல மாத உழைப்பு இந்த நுழைவு வாயிலிலேயே உயிரை விட்டுவிடும். ஆதர்ஷின் பதற்றம் காரணமில்லாதது அல்ல. ஏனென்றால் நாங்கள் இழப்பதற்கு நிறைய இருந்தது, பெறுவதற்கோ ஒரு முழு சாம்ராஜ்யமே முன்னால் காத்திருந்தது. ஆதர்ஷின் வார்த்தைகள் கசப்பானவைதான், ஆனால் வியாபாரத்தின் இரக்கமற்ற உலகின் விதிகள் இதுதான். நான் சரி என்று கூறினேன். நாங்கள் இருவரும் மின் தூக்கியை லிஃப்ட் நோக்கி ஓடினோம். எங்களிடம் எந்த குறிப்புகளும் ரெஃபரன்ஸ் இல்லை என்று ஆதர்ஷ் தொடர்ந்து முணுமுணுத்துக் கொண்டே இருந்தார். மேலும் நாம் தாமதமாகச் சென்றால் நாம் நமது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத தைரியத்தை கொடுத்த அந்த முதியவரின் புன்னகை என் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. சந்திப்பிற்கான நேரம் சரியாக அதிகாலை 3 மணிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடிகார முட்கள் இப்போது நள்ளிரவு 2 என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தன. எங்களிடம் 1 மணி நேரம் மட்டுமே இருந்தது மற்றும் பயணிக்க வேண்டிய தூரமும் மிகவும் அதிகமாக இருந்தது. அலுவலகத்திலிருந்து வெளியேறும்போது நான் ஒரு விசித்திரமான பதற்றமான நிலையில் இருந்தேன். என் ஒரு கையில் பிரசன்டேஷனின் கனமான கோப்புகள் இருந்தன, மறு கையில் அலைபேசி என் காதுடன் ஒட்டியிருந்தது. எனது உதவியாளருக்கு கடைசி நிமிட கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தேன். பாரு, ஃபைல் நம்பர் 6 உள்ள ஃபைனான்ஷியல் சார்ட்களை மீண்டும் ஒருமுறை சரிபார். எனக்கு எந்தவிதமான தவறும் நடக்கக்கூடாது. மேலும் ஏதேனும் அவசர அழைப்பு வந்தால் அதை நாளைக்கு தள்ளி வைக்கச் சொல். நான் வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கிக் கொண்டிருந்தேன். படிகளில் ஒலித்த என் ஹீல் சத்தம் என் இதயத் துடிப்புகளுக்கு துணையாக இருந்தது. என் மூளை ஒரு கால்குலேட்டரை போல் வேலை செய்து கொண்டிருந்தது. ராகேஷ் பட் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் பற்றி கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அவர் எங்கள் பழைய ப்ராஜெக்ட்களின் குறிப்புகளை கேட்டால் எந்த பைலை நான் முன்னால் வைப்பேன்? இது ஒரு போர், இதில் நான் ஆயுதங்களை கீழே போடாமல் போராட விரும்பினேன். ஆதர்ஷ் ஏற்கனவே பார்க்கிங் பகுதிக்குச் சென்று வண்டியை ஸ்டார்ட் செய்து ஹாரன் அடித்துக் கொண்டிருந்தார். இதனால் நான் மேலும் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்பதற்காக நான் பார்க்கிங்கை நோக்கி ஓடினேன். வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. இது சூழ்நிலையை மூச்சு திணறச் செய்யும் அளவுக்கு மாற்றியிருந்தது. நாங்கள் வழியில் இருக்கிறோம், இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவோம் என்பதை உறுதிப்படுத்த ராகேஷ் பட்டின் தனிப்பட்ட செயலாளருக்கு ஃபோன் செய்யலாம் என்று நினைத்தேன். இதனால் அங்கு சென்று நாம் காத்திருக்க வேண்டியதில்லை, அல்லது அவர் நம்மை அலட்சியமானவர்கள் என்று நினைக்க மாட்டார். நான் என் ஃபோனை எடுத்து விரைவாக நம்பரை டயல் செய்தேன். எனது முழு கவனமும் கால் கனெக்ட் ஆவதிலேயே இருந்தது. நான் என்னை டயல் செய்து போனை என் காதில் வைத்த அதே கணத்தில் என் காதுகளில் மிகவும் பரிச்சயமான ஒரு சத்தம் கேட்டது. ஃபோனின் ரிங்டோன். இந்தச் சத்தம் எவ்வளவு தெளிவாகவும் மிக அருகிலும் கேட்டதென்றால் நான் அதிர்ச்சியடைந்து அங்கேயே நின்றுவிட்டேன். அந்த நேரத்தில் நான் அலுவலக கட்டிடத்தின் வாயிலை தாண்டி காரை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். ஒருவேளை எனது அலுவலக ஊழியர்களோ அல்லது வாடிக்கையாளர்களோ யாராவது அருகில் நின்று கொண்டிருக்கிறார்களா, அவர்களுடைய ஃபோன் அடிக்கிறதா என்று நான் வேகமாக அங்குமிங்கும் பார்த்தேன். ஆனால் அங்கு நானும் அந்த பைத்தியக்கார முதியவரையும் தவிர வேறு யாரும் இல்லை. கேட்டின் அருகே சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த அந்த முதியவரின் மீது என் கண்கள் ஏன் சென்றது என்று தெரியவில்லை. ஆனால் அதன் பிறகு நான் உணர்ந்த விஷயம் என் மூளையை ஒரு கணம் உறைய வைத்தது. அந்தச் சத்தம், அந்த விலையுயர்ந்த மொபைலின் ரிங்டோன் வேறு எங்கிருந்தோ வரவில்லை. மாறாக அந்த முதியவரின் அருகில் வைக்கப்பட்டிருந்த மிகவும் பழைய மற்றும் அழுக்கான பையிலிருந்துதான் வந்து கொண்டிருந்தது. இது எப்படி சாத்தியம் என்பதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுத்தது. 2 வேளை உணவுக்காக என் கருணையில் வாழும், உடம்பில் ஒழுங்கான துணி கூட இல்லாத ஒரு முதியவரின் கிழிந்த பைக்குள் ₹1,00,000 மதிப்புள்ள ஃபோன் எப்படி ஒலிக்க முடியும்? அவர் திருடியிருப்பாரா? இது ஏதாவது தவறான நபரா, அல்லது இது என் பிரமையா? ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஒரே நொடியில் என் மூளையில் வட்டமடித்தன. என் கை காற்றில் அப்படியே நின்றது. நான் முன்னால் சென்று சோதிக்கவும் என்ன நடக்கிறது என்று கேட்கவும் நினைத்தேன். ஆனால் ஆதர்ஷ் தொடர்ந்து காரின் ஹாரனை அடித்து கற்பனை உலகத்திலிருந்து என்னை வெளியே இழுத்துவிட்டார். நான் எனக்கே விளக்கிக் கொண்டேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை சாலையில் செல்லும் யாரோ ஒருவரின் போனாக இருக்கலாம். ஒருவேளை டிராஃபிக் சத்தத்தில் அந்த சத்தத்தை நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் நின்று விசாரிப்பது என்றால் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை இழப்பது என்று அர்த்தம். நான் தலையை சிலுப்பிக் கொண்டேன். அந்த விசித்திரமான சம்பவத்தை புறக்கணித்துவிட்டு வேகமாக அடி எடுத்து வைத்து காரில் அமர்ந்தேன். ஆனால் காரில் அமர்ந்தபடியும் என் கண்கள் அந்த பையின் மீதே பதிந்திருந்தன. அந்த ரிங்டோன் வெறும் சத்தம் மட்டுமல்ல, வரப்போகும் புயலின் முதல் அறிகுறி என்பது எனக்கு எப்படித் தெரியும்? நான் காரில் ஏறி அமர்ந்தேன். கார் நகரத் தொடங்கியது. ஆனால் திடீரென்று எங்கள் கார் குலுங்கத் தொடங்கியது. ஆதர்ஷ் டிரைவரிடம் கத்தத் தொடங்கினார். இது என்ன முட்டாள்தனம்? கார் ஏன் இப்படி குலுங்குகிறது? சர்வீஸ் செய்யச் சொன்னேனே, இன்றைக்குத்தான் இப்படி சாக வேண்டுமா? பிறகு இன்ஜினிலிருந்து ஒரு விசித்திரமான கடகட சத்தம் கேட்டது. டிரைவர் பதற்றத்துடன் காரை ஓரமாக நிறுத்த முயன்றார்.
ஆனால் கார் சாலையின் நடுவே அப்படியே நின்றுவிட்டது. போனட்டிலிருந்து புகை வரத் தொடங்கியது. இதை பார்த்த ஆதர்ஷின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவர் காரை விட்டு இறங்கி போனட்டின் மீது ஓங்கி அடித்தபடி கத்தினார். ஷிட்! இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் பறந்தாவது அங்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த கார் இன்று குப்பையாகிவிட்டது. திவ்யங்கா, நீ உட்கார்ந்து என்ன வேடிக்கை பார்க்கிறாய்? ஏதாவது செய், நாம் அழிந்து விடுவோம். நான் காரிலிருந்து இறங்கினேன். என் நெற்றியில் வியர்வை மினுமினுக்கத் தொடங்கியது. நான் அங்கும் இங்கும் பார்த்தபோது என் இதயம் சுருங்கியது. சாலையில் டிராஃபிக்கின் முடிவில்லாத புயல் வீசிக்கொண்டிருந்தது. வாகனங்கள் எறும்புகளின் வேகத்தில் ஊர்ந்து சென்றன. நான் ஆதர்ஷின் தோளை பிடித்து அவரை அமைதிப்படுத்த முயன்றேன். ஆதர்ஷ், கத்துவதால் கார் சரியாகிவிடாது. நாம் சீக்கிரம் ஏதாவது டாக்ஸி அல்லது ரிக்ஷாவை பார்க்க வேண்டும். ஆதர்ஷ் என் கையை உதறிவிட்டு, இந்த டிராஃபிக்கில் உனக்கு எங்கே டாக்ஸி கிடைக்கும்? நாம் நினைத்தால் நமது மற்றொரு டிரைவரை அழைத்து வேறொரு காரை இங்கு வரவழைக்கலாம். ஆனால் இங்கே இருக்கும் டிராஃபிக் தான் பிரச்சினையே. திவ்யங்கா, நாம் மாட்டிக்கொண்டோம். மிக மோசமாக மாட்டிக்கொண்டோம் என்று கூறினார். நான் என் கடிகாரத்தை பார்த்தேன். நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. நான் பையிலிருந்து மொபைலை எடுத்து ராகேஷ் பட்டினுடைய அலுவலக எண்ணை டயல் செய்தேன். மறுமுனையில் அவருடைய PA போனை எடுத்தார். நான் என் பதற்றமான குரலை மறைத்துக்கொண்டு, ஹலோ, நான் திவ்யங்கா சின்ஹா பேசுகிறேன். எங்கள் கார் வழியில் பழுதாகிவிட்டது. இங்கே டிராஃபிக் மிக அதிகமாக இருக்கிறது. தயவுசெய்து எங்களுக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள். நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்றேன். மறுமுனையிலிருந்து குளிர்ந்த வார்த்தைகளில் பதில் வந்தது. திருமதி திவ்யங்கா ஆதர்ஷ் சின்ஹா சார், யாருக்காகவும் காத்திருக்க விரும்புவதில்லை. நீங்கள் நேரத்தை கடைப்பிடிப்பதில் கவனமாக இருந்திருக்க வேண்டும். இப்போதைக்கு வாருங்கள், என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம். நான் மிகவும் கவலையாக இருந்தேன். ஆதர்ஷ் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். தொடர்ந்து டிரைவரை திட்டிக் கொண்டிருந்தார். 45 நிமிடங்கள் வீணாகிவிட்டன. கடந்து சென்ற ஒவ்வொரு கணமும் எங்கள் நம்பிக்கைகளை நெரித்துக் கொண்டிருந்தது. ஆதர்ஷ் திடீரென்று தலையை உயர்த்தி வெறுப்பான பார்வையுடன் என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு விசித்திரமான கொடூரமான மினுமினுப்பு இருந்தது. அவர் எழுந்து நின்று என்னை நோக்கி கைகாட்டி, திவ்யங்கா, இவையெல்லாம் உன்னால்தான் நடக்கிறது. இந்த கார் பழுதாகவில்லை. மாறாக உன்னுடைய அபசகுனம்தான் சூழ்ந்துள்ளது. அந்த அபசகுனம் உன்னுடைய அதே பிச்சைக்காரன்தான் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தேன். நான் கூறினேன், ஆதர்ஷ், நீங்கள் நன்றாகத்தானே இருக்கிறீர்கள். காரில் மெக்கானிக்கல் கோளாறு உள்ளது. கார் பழுதாகிவிட்டது. இதில் அந்த பாவம் வயதான தாத்தாவின் தவறு என்ன இருக்கிறது? ஆதர்ஷ் பற்களை கடித்தபடி கூறினார், தவறு இன்று காலை நீ பார்த்த அந்த அபசகுனமான முகத்தினுடையது. இந்த சாலை ஓரத்து ஆட்கள், இந்த பிச்சைக்காரர்கள், இவர்களெல்லாம் மட்டமான ஆட்கள் என்று நான் உன்னிடம் 1000 முறை சொல்லியிருக்கிறேன். நீ அதிகாலையிலேயே அவரிடம் நின்றுவிட்டாய். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருந்தாய். பார், அவரோட ஆசீர்வாதத்தின் பலன் நமக்கு எதிராகவே முடிந்துவிட்டது. இன்று ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது என்று காலையிலிருந்தே என் மனது சொல்லிக் கொண்டே இருந்தது. அந்த பைத்தியக்காரன், அவனுடைய துரதிர்ஷ்டவசமான சிரிப்பு எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நீ அவனுடைய முகத்தை பார்த்துதான் நாளை தொடங்கினாய். இப்போது அதன் முடிவைப் பார். கைக்கு வந்த ஒப்பந்தம் நழுவி போய்விடும். நாம் நடுத்தெருவில் நின்று கஷ்டப்படப் போகிறோம். ஆதர்ஷின் பேச்சைக் கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் எப்படியோ என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இது வாக்குவாதம் செய்வதற்கான நேரமில்லை. நான் கண்டிப்பான குரலில், ஆதர்ஷ், நிறுத்துங்கள். ஒரு ஏழையை துரதிர்ஷ்டவசமானவன் என்று சொல்வது மிகப்பெரிய அநியாயம். இது நமக்காக கடவுள் வைத்திருக்கும் ஒரு கடினமான சோதனை. தைரியத்தை விடாதீர்கள் என்றேன். நான் மனதிற்குள்ளேயே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். கடவுளே, என் மானத்தை காப்பாற்று. நான் அந்த முதியவரிடம் பிரார்த்தனை செய்யச் சொன்னேன். அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கினேன். நான் தோல்வியடைந்து திரும்பினால் என் நம்பிக்கை உடைந்துவிடும். நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு டாக்ஸி ஓட்டுநரிடம் கெஞ்சி, அவர் கேட்ட பணத்தை கொடுத்து, பிறகு போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவித்து 1.5 மணி நேரம் தாமதமாக பட் என்டர்பிரைசஸ் கட்டிடத்தை அடைந்தோம். என் உடைகள் வியர்வையால் நனைந்திருந்தன. ஆதர்ஷின் நிலையும் அப்படித்தான் இருந்தது. சொல்லப்போனால் பயத்தினாலும் கோபத்தினாலும் அவர் முகம் வெளிரிப்போயிருந்தது. மூச்சிறைக்க பட் என்டர்பிரைசஸின் ஆடம்பரமான கண்ணாடி கேட் வழியாக உள்ளே நுழைந்தபோது அங்கே மயான அமைதி நிலவியது. முழு கட்டிடத்திலும் எல்லோரும் சென்றுவிட்டது போல அமைதி நிலவியது. வரவேற்பறையில் அமர்ந்திருந்த பெண் ஃபைல்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். லாபி காலியாக இருந்தது. இந்த காட்சியைக் கண்ட ஆதர்ஷின் கால்கள் அங்கேயே நின்றன. அவர் என் கையை பிடித்து தடுத்து மெல்லிய குரலில், திவ்யங்கா, திரும்பி போகலாம். இனி உள்ளே போவதில் எந்த பயனும் இல்லை. பார்க்கவில்லையா, எல்லாம் முடிந்துவிட்டது. வேலை நேரம் முடிந்துவிட்டது.
இனி உள்ளே போய் ஏன் அவமானப்பட வேண்டும்? ராகேஷ்: பட் நம்மை பச்சையாக மென்று தின்று விடுவார். என் அவமானத்தை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. வா, திரும்பி போகலாம் என்றார். அவர் குரலில் தோல்வி இருந்தது, சோர்வு இருந்தது. அவர் தோற்றுப் போய்விட்டார். ஆனால் நான் என் கால்களை உறுதியாக வைத்திருந்தேன். என்னால் அவ்வளவு எளிதாக தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாது. நான் சொன்னேன், இல்லை ஆதர்ஷ், இவ்வளவு தூரம் வந்துவிட்டு வாசலிலிருந்து நாம் திரும்பிப் போக மாட்டோம். அவர் நம்மை தள்ளி வெளியேற்றினாலும் சரி, ஆனால் நான் ஒருமுறை கட்டாய முயற்சி செய்வேன். என் அதிர்ஷ்டத்தை சோதிக்காமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் ஆதர்ஷை பிடிவாதமாக வரவேற்பறை வரை அழைத்துச் சென்றேன். வரவேற்பாளர் எங்களை ஆச்சரியத்துடன் முறைத்து பார்த்தார். அவள் ஏதேனும் சொல்வதற்கு முன் நான் மூச்சை இழுத்து விட்டுக்கொண்டு சொன்னேன், நான் திவ்யங்கா ஆதர்ஷின்ஹா, இவர் என் கணவர் ஆதர்ஷின்ஹா. எங்களுக்கு ராகேஷ் பட் சாரிடம் ஒரு மீட்டிங் இருந்தது. வண்டி பழுதானதால் நாங்கள் தாமதமாகிவிட்டோம். தயவுசெய்து எங்களை அவரை சந்திக்க அனுமதியுங்கள். அந்த பெண் கடிகாரத்தை பார்த்துவிட்டு பிறகு எங்களை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தாள். அவள் மறுத்துவிடுவாள் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அவள் இன்டர்காமில் யாரிடமோ பேசிவிட்டு பிறகு சிரித்துக்கொண்டே சொன்னாள், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ஹா சார் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற அனைவரும் சென்றுவிட்டாலும் நீங்கள் கான்ஃபரன்ஸ் ரூமுக்குச் செல்லுங்கள். இதை கேட்ட ஆதர்ஷின் வாய் ஆச்சரியத்தால் பிளந்தபடியே இருந்தது. இது எப்படி சாத்தியம் என்று கேட்பது போல் அவர் என்னை பார்த்தார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஆதர்ஷை அழைத்துக்கொண்டு வேகமாக வராண்டாவை நோக்கி நடந்தேன். ஆதர்ஷ் இன்னும் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். கண்டிப்பாக அவர் நம்மை அழைத்து அவமானப்படுத்தவே விரும்புகிறார். பாத்துக்கோ திவ்யங்கா, இன்னைக்கு நமக்கு டோஸ் விழப்போகுது. நாங்கள் கான்ஃபரன்ஸ் ரூமின் பிரம்மாண்டமான கதவின் முன் நின்றோம். நான் ஒரு பெருமூச்சு விட்டு என் கைகளால் முகத்திலிருந்த வியர்வையை துடைத்துவிட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்தோம். உள்ளே இருந்த சூழல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஒரு பெரிய ஓவல் வடிவ மேசையை சுற்றி சில வாரிய உறுப்பினர்கள் மௌனமாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் அனைவரின் பார்வையும் எங்கள் மீது நிலைத்திருந்தது. அறையில் ஏர்கண்டிஷனரின் குளிர்ச்சி இருந்தபோதிலும் எனக்கு உடல் சூடாக இருந்தது. நான் என் நிலையை சரிசெய்து கொண்டேன். மேசையின் மறுபுறம் ஒரு நாற்காலி இருந்தது. அதன் பின்புறம் எங்களை நோக்கி இருந்தது. அந்த நாற்காலியில் யாரோ அமர்ந்திருந்தனர். ஆனால் எங்களால் அந்த நாற்காலியின் உயர்ந்த பின்புறத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது. நாங்கள் இருவரும் கதவிலேயே நின்றோம். வாரிய உறுப்பினர்களின் முகங்களும் தீவிரமாக இருந்தன. ஆதர்ஷ் என் பின்னால் ஒளிந்து கொள்ள முயன்றார். நான் மிகுந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நடுங்கும் குரலில் என்னை அறிமுகம் செய்து கொண்டு, நாங்கள் வருந்துகிறோம் சார், நாங்கள் மிகவும் வெட்கப்படுகிறோம். உண்மையில் எங்கள் கார் வழியில் பழுதடைந்துவிட்டது. அதில் போக்குவரத்து நெரிசல் வேறு எஞ்சியிருந்த வேலையை முடித்துவிட்டது. நீங்கள் நேரத்தை சரியாக பின்பற்றுபவர் என்பது எங்களுக்கு தெரியும். உங்கள் பொன்னான நேரத்தை நாங்கள் வீணடித்துவிட்டோம். ஆனால் எங்களை நம்புங்கள், எங்களுக்கு எந்த தவறுமான எண்ணமும் இல்லை. இந்த திட்டத்திற்காக நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்துள்ளோம். நீங்கள் எங்களுக்கு 5 நிமிடங்கள் மட்டும் கொடுத்தால் நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபிப்போம் என்று கூறினேன். நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தேன், விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நாற்காலி அமைதியாக இருந்தது. எந்த பதிலும் வரவில்லை. ஆதர்ஷ் என் காதில் மெதுவாக, திவ்யங்கா, அவர் இதை கவனிக்கிறாரா இல்லையா? அவர் எங்களை புறக்கணிக்கிறார் என்று நினைக்கிறேன். வா கிளம்பலாம் என்றார். அப்போது திடீரென்று அந்த பெரிய சுழலும் நாற்காலி மெதுவாக சுழலத் தொடங்கியது. என் இதயத் துடிப்பு என் தொண்டைக்குள் வந்துவிட்டது. நாற்காலி எங்களை நோக்கி திரும்ப திரும்ப அறையின் சூழல் மேலும் குளிர்ச்சியாகிக் கொண்டே சென்றது. நாற்காலி முழுமையாக சுழன்று அதில் அமர்ந்திருந்த மனிதனின் முகம் எங்கள் முன்னால் வந்தபோது என் கால்களுக்கு அடியில் இருந்த நிலமே நழுவியது. என் மூச்சு நின்றுவிட்டது. கண்கள் விரிய பார்த்தேன். என்னுடன் நின்றிருந்த ஆதர்ஷின் வாயிலிருந்து ஒரு மெல்லிய அலறல் வெளிப்பட்டது. அவர் தடுமாறி பின்வாங்கினார். எங்கள் முன்னால் ஒரு அந்நியரோ கண்டிப்பானவரோ அல்லது அகங்காரம் பிடித்தவரோ அமரவில்லை. அந்த முகத்தை நான் இன்று காலைதான் பார்த்திருந்தேன். ஆதர்ஷ் எவரை அபசகுணம் என்று அழைத்தாரோ அதே முகம். வித்தியாசம் என்னவென்றால் இப்போது அந்த முகம் விலைமதிப்பற்ற மற்றும் விலையுயர்ந்த ஆடைகளில் இருந்தது. அதே கண்கள், அதே தோற்றம், அதே முதியவர். ராகேஷ் பட் வேறு யாரும் இல்லை. என் அலுவலகத்திற்கு வெளியே அமர்ந்திருந்த அதே பிச்சைக்கார முதியவர். இந்த அதிர்ச்சி எவ்வளவு வலுவாக இருந்ததென்றால் என் மூளை செயலிழந்துவிட்டது. அறையில் நிலவிய அந்த அமைதி சுடுகாட்டின் அமைதியை விட கனமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஆதர்ஷின் கண்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்த மனிதனின் மீது மட்டுமே நிலைத்திருந்தன. அவர் உடல் முழுவதும் குளிர்ந்து போயிருந்தது. அவர் ஒருமுறை முன்னால் அமர்ந்திருந்த ராகேஷ் பட்டை பார்த்தார், மற்றொரு முறை என்னை பார்த்தார்.
அவருடைய வர்க்க பாகுபாடும் கிளாஸ் சிஸ்டம், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இரண்டு வேறுபட்ட உயிரினங்கள் என்ற அவருடைய தத்துவமும் அவருக்கு முன்னால் சுக்குநூறாக உடைந்து போயிருந்தது. நகரத்தின் மிக சக்தி வாய்ந்த தொழிலதிபர் அமர்ந்திருந்த அந்த இடத்தில் ஆதர்ஷ் அபசகுனம் என்று கேலி செய்த அதே நபர் அமர்ந்திருந்தார். கிழிந்த ஆடைகள் மற்றும் நரைத்த முடியைக் கண்டு முகம் சுளித்த அதே நபர் இன்று விலையுயர்ந்த ஆடைகளில் இருந்தார். நரைத்த முடி கச்சிதமாக இருந்தது. கண்களில் எந்தவொரு சக்கரவர்த்தியையும் தலைகுனிய வைக்கும் அதிகாரம் இருந்தது. ஆனால் முகம் அதேதான். துளியும் மாறவில்லை. ஆதர்ஷின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் வெளிப்பட்டது. இது எப்படி சாத்தியம்? இது ஏதாவது கேலியா திவ்யங்கா? இது அவராக இருக்க முடியாது. இந்த கதையின் அடுத்த கட்டத்தை நீங்கள் எப்படி நகர்த்த விரும்புகிறீர்கள்? இவன் அந்த பிச்சைக்காரன், அந்த பைத்தியக்கார பாபா. ஆதர்ஷின் சொற்கள் தடுமாறின. அவனது கால்கள் அவனை தாங்க முடியாமல் தள்ளாடின. ராகேஷ் பட் ஆதர்ஷின் அந்த உயிரற்ற நிலையை அலட்சியம் செய்துவிட்டு தன் மேஜையிலிருந்த விலையுயர்ந்த கிறிஸ்டல் கண்ணாடியிலிருந்து ஒரு மிடறு தண்ணீர் குடித்தார். பிறகு அந்த பாபாவின் நடுங்கும் குரலுக்கு முற்றிலும் மாறான, மிகவும் நிதானமான மற்றும் எளிமையான தொனியில் பதிலளித்தார். அவர் எங்களை நோக்கி பார்த்து, மிஸ்டர் ஆதர்ஷ் சின்ஹா, மனிதனின் கண்கள் எதை பார்க்கின்றனவோ அதைத்தான் அவனது மூளை அவனுக்கு காட்டுகிறது. நீங்கள் என்னை சாலையில் பார்த்தபோது உங்களுக்கு ஒரு பிச்சைக்காரன் மட்டுமே தெரிந்தான், ஏனெனில் உங்கள் பார்வை ஆடைகளின் மீது இருந்தது. ஆனால் உங்கள் மனைவி என்னை பார்த்தபோது அவளுக்கு என்னுள் ஒரு மனிதன் தெரிந்தான், ஏனெனில் அவரது பார்வை உங்கள் பார்வையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஒரு பிச்சைக்காரன் எப்படி இந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறான் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இதை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாற்காலி, இந்த செல்வம், இந்த பதவி மைனஸ் இவை யாவும் வந்து போகக்கூடியவை. நான் இந்த வேடத்தை எந்த ஒரு பொழுதுபோக்கிற்காகவும் அணியவில்லை, அல்லது நான் எந்த நாடகமும் ஆடவில்லை. நான் வணிக உலகில் ஒவ்வொரு நாளும் போலி மனிதர்களை சந்திக்கிறேன். தினமும் என்னிடம் மண்டியிடும் பலர் என் முதுகிற்குப் பின்னால் கத்தியை மறைத்து வைத்துக்கொண்டு நிற்கிறார்கள். எனக்கு எனது புதிய திட்டத்திற்கு ஒரு வணிக கூட்டாளி மட்டும் தேவையில்லை, எனக்கு ஒரு நல்ல மனிதன் தேவைப்பட்டான். நம்புங்கள் மிஸ்டர் ஆதர்ஷ், இந்த முழு நகரத்திலும் நல்ல மனிதர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. ஆதர்ஷ் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தார். அவரது முகம் குழப்பத்திலும் உடல் வியர்வையிலும் நனைந்திருந்தது. அவர் மூச்சிறைக்க தன் கழுத்தை தடவிக்கொண்டு, சார், எனக்கு புரியவில்லை. அதாவது, அது நீங்கள்தானா? ஆனால் ஏன்? நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர், உங்களுக்கு சாலையில் அலைந்து திரிய என்ன அவசியம் என்று தடுமாறினார். திவ்யங்கா கேட்ட அந்த ஐபோன் சத்தத்தைப் பற்றி சொல்லும்போது ஆதர்ஷின் நிலை கையும் களவுமாக பிடிபட்ட ஒரு குற்றவாளி போல இருந்தது. அவன் இப்போது தனது செயலுக்கு தகுந்த விளக்கம் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். ராகேஷ் பட்டின் முகத்தில் ஒரு ஏளனமான புன்னகை அரும்பியது. அவர் மேஜையின் டிராயரை திறந்து அதே ஐபோனை எடுத்து மேஜையின் மீது வீசினார். அதன் திரையில் நான் செய்த மிஸ்டேடு கால்களின் அறிவிப்பு இன்னும் மின்னிக் கொண்டிருந்தது. ஆம் மிஸ்டர் ஆதர்ஷ், இது திவ்யங்கா இன்று மதியம் கேட்ட அந்த ஐபோன் தான். எதை நீங்கள் அபசகுனம் என்று சொன்னீர்களோ? நான் கடந்த பல மாதங்களாக தினமும் வேடமணிந்து, முகத்தில் ஒப்பனை பூசி, கிழிந்த பழைய ஆடைகளை உடுத்திக்கொண்டு உங்கள் அலுவலகத்திற்கு வெளியே அமர்ந்திருந்தேன். ஏன் தெரியுமா? கடந்த ஆண்டு எனது சொந்த சகோதரன், என் பிசினஸ் பார்ட்னர், என் மீது குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைத்திருந்தவன் எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவானான். அவன் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டான். மைனஸ் சூட் பூட் அணிபவர்கள் பெரும்பாலும் உள்ளுக்குள் வெறுமையாக இருக்கிறார்கள் என்று. இந்த முறை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. கூட்ட அறையில் நம்பிக்கையைப் பற்றி பெரிய பேருரையாற்றும் இந்த நகரத்தின் பிரபலமான தொழிலதிபர்கள் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க விரும்பினேன். என்னை திட்டிவிட்டுச் சென்ற நூற்றுக்கணக்கானவர்களை நான் பார்த்தேன். சிலர் என் மீது பரிதாபப்பட்டு நாணயங்களை வீசினார்கள். ஆனால் உங்கள் மனைவி திவ்யங்கா சின்ஹா மட்டுமே என்னை ஒருபோதும் பிச்சைக்காரனாக பார்க்காத ஒரே மனிதர். அவர் எனக்கு மரியாதை கொடுத்தார். ஒரு முதியவருக்கு குளிர் எடுக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். மிஸ்டர் ஆதர்ஷ், திவ்யங்காவின் போன் வந்தபோது என் பையில் இருந்த என் போன் ஒலித்தது. அப்போதே என் விளையாட்டு முடிந்துவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். அதனால்தான் அங்கிருந்து அவசரமாக எழுந்து பின்வாசல் வழியாக என் காரில் ஏறி இங்கு வந்து என் உண்மையான தோற்றத்திற்கு மாறினேன். அப்போதுதான் உங்களை வரவேற்க முடியும் என்று. இது தற்செயலான நிகழ்வு அல்ல. இது உங்கள் இருவருக்குமான ஒரு தேர்வு. வருத்தமாக இருக்கிறது, நீங்கள் இந்த தேர்வில் மோசமாக தோல்வியடைந்துவிட்டீர்கள். அறையில் ராகேஷ் பட்டின் குரல் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நான் மட்டும் அங்கேயே சிலையைப் போல உறைந்து நின்றிருந்தேன். இந்த கதையின் முடிவு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் இருந்ததா, அல்லது இதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா? என் சிறிய நற்பணி, இறைவனின் விருப்பத்திற்காக மட்டுமே செய்த அந்த உதவி இவ்வளவு பெரிய திருப்பமாக என் முன்னால் வந்து நிற்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் தந்தை எப்போதும் சொல்வது நினைவுக்கு வந்தது. மகளே,
பிறருக்குச் செய்த உதவியை மறந்துவிடு. அது ஏதோ ஒரு வழியில் உன்னை தேடித் திரும்ப வரும். ராகேஷ் பட் ஒரு நீல நிற கோப்பை எடுத்து என் மேஜை மீது நகர்த்தினார். அவர் கண்களிலிருந்த அந்த விரைப்புத்தன்மை மறைந்து ஒருவிதமான உறுதியான தீர்மானம் தெரிந்தது. அவர் என்னை ஏறிட்டுப் பார்த்து, மிஸ்ஸஸ் சின்ஹா, நீங்கள் பல மாதங்களாக உழைத்துக் கொண்டிருந்த ஒப்பந்தம் இதுதான். இந்த ப்ராஜெக்ட் உங்களுடையது. இன்றையிலிருந்து உங்கள் நிறுவனம் பட் என்டர்பிரைசஸின் அதிகாரப்பூர்வ கூட்டாளி. இதை நான் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டைப் பார்த்தோ அல்லது உங்கள் விளக்கக்காட்சியைப் பார்த்தோ முடிவெடுக்கவில்லை. உண்மையைச் சொல்லப்போனால் பலருடைய விளக்கக்காட்சிகள் சிறப்பாகவே இருந்தன. ஆனால் கீழே விழுந்திருப்பவர்களை தூக்கிவிடத் தெரிந்த ஒருவரிடம் மட்டுமே என்னால் என் பணத்தையும் நம்பிக்கையையும் ஒப்படைக்க முடியும். நடைபாதையில் அமர்ந்திருக்கும் ஒரு முதியவரின் உணவு மற்றும் தண்ணீர் குறித்து அக்கறை கொண்டு குளிரிலிருந்து காக்கத் தன் சொந்த பணத்தை செலவழிக்கும் ஒருவரால்தான் என் தொழிலையும் நேர்மையுடன் பாதுகாக்க முடியும். எனக்கு ஒரு பிசினஸ் டைக்கூன் தேவையில்லை திவ்யாங்காஜி. எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர் தேவை. இன்றைய காலத்தில் நம்பிக்கைக்குரிய மனிதர்களை கண்டுபிடிப்பது வைரச் சுரங்கத்தை கண்டுபிடிப்பதை விட கடினம். நான் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தபோது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டீர்கள். இப்போது நான் எல்லாம் பெற்ற நிலையில் இருக்கிறேன். இனி நான் உங்களை பார்த்துக்கொள்வேன். இந்த ஒப்பந்தம் உங்கள் உரிமை. இதை பிச்சை என்று நினைக்காதீர்கள். இது உங்கள் குணாதிசயத்திற்கு நீங்கள் ஈட்டிய லாபம் என்றார். நான் மகிழ்ச்சியில் தவித்த கைகளுடன் அந்த கோப்பை வாங்கினேன். கண்கள் கண்ணீரில் நனைந்தன. மகிழ்ச்சியின் மிகுதியால் என்னால் பேச முடியவில்லை. நன்றி என்று மட்டும் சொன்னேன். சொற்கள் என் கைமீறிப் போயின. ராகேஷ் பட் அடுத்து ஆதர்ஷின் பக்கம் திரும்பினார். இந்த முறை அவரது தொனி சூடான தவையின் மீது விழுந்த நீர்த்துளி போல மிக கடுமையாக இருந்தது. அவர், இனி மிஸ்டர் ஆதர்ஷ் சின்ஹா, உங்களைப் பற்றி. ஒரு மனிதரை அவர் அணியும் பிராண்ட் மற்றும் அந்தஸ்தை கொண்டு எடை போடும் உங்களைப் போன்றவர்கள் என் கூட்டாளிகளாக இருக்கட்டும், என் வேலைக்காரர்களாக இருக்கக்கூட தகுதியற்றவர்கள். உங்கள் சிந்தனை எவ்வளவு குறுகிய மற்றும் தரம் தாழ்ந்ததாக இருக்கிறது என்றால் இவ்வளவு முன்னேற்றம் எப்படி அடைந்தீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, ஞாபகம் வந்தது. உங்களிடம் திவ்யாங்கா போன்ற மனைவி இருப்பதால்தான் நீங்கள் முன்னேறியிருக்கிறீர்கள். இல்லையென்றால் மற்றவர்களின் உரிமையை பறித்துத்தான் முன்னேறியிருப்பீர்கள். நான் துரதிர்ஷ்டவசமானவன் என்று நினைத்தீர்களா? ஏழைகளின் நிழல் கெடுதலானது என்று என்ன நினைத்தீர்கள்? இதோ பாருங்கள் மிஸ்டர் ஆதர்ஷ், இந்த துரதிர்ஷ்டவசமான நிழலிடம் உங்கள் விதியை எழுதும் வலிமை இருக்கிறது. ஆனால் உங்கள் அகங்காரத்தினால் அதை நீங்களே அழித்துக் கொண்டீர்கள். என் பார்வையில் உங்கள் மதிப்பு 0. நீங்கள் எனக்கு வியாபாரத்தின் தத்துவங்களை கற்றுக் கொடுக்க வந்தீர்கள் அல்லவா? இதை கேளுங்கள். பிசினஸின் முதல் விதி மதிப்பு மற்றவர்களை தாழ்வுபடுத்துவது அல்ல. குறுகிய எண்ணம் கொண்டவன் அரசராக இருந்தாலும் பிச்சைக்காரனாகவே இருக்கிறான். இந்த ஒப்பந்தம் திவ்யாங்கா சின்ஹாவிற்கு மட்டுமே சொந்தமானது. இதில் உங்கள் பங்கு 1% கூட கிடையாது. செக்யூரிட்டியை அழைத்து உங்களை வெளியேற்றும் முன் நீங்களே இப்போதே என் அலுவலகத்தை விட்டு வெளியேறுங்கள். ஏனென்றால் என் அலுவலகத்தில் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களின் நிழலை கூட என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றார். ஆதர்ஷின் முகம் வெளிரி போனது. அவர் அவமானத்தின் பெருங்கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தார். இந்த கதையின் உணர்ச்சிகரமான மாற்றங்களைப் பற்றி மேலும் விவாதிக்க விரும்புகிறீர்களா? நான் நினைத்திருந்தால் அவரை தடுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணமும் மாற வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் ஏதோ சொல்ல தன் உதடுகளை திறந்தார். மன்னிப்பு கேட்டு தன் தரப்பு நியாயத்தை சொல்ல முயன்றார். ஆனால் ராகேஷ் பட் சார் தன் கையை உயர்த்தி அவரை அமைதிப்படுத்தினார். நான் அவரிடம், சார், தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள். இவர் என் கணவர். என் வெற்றிக்கு பின்னணியிலும் இவருடைய பங்கு இருக்கிறது. ப்ளீஸ் சார் என்று வேண்டினேன். அவர், சரி, ஆனால் உனக்கு இருக்கும் அந்த மதிப்பு வேறு யாருக்கும் இருக்காது என்றார். ஆதர்ஷ் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினார். நான் ஒரு பெருமூச்சு விட்டு புன்னகையுடன் தலையசைத்த ராகேஷ் சாரை பார்த்தேன். உங்கள் கணவர் சில நாட்களிலேயே சரியான பாதைக்கு வந்துவிடுவார். தனது எண்ணங்களை மாற்றிக்கொள்வார் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு இந்த அவமானம் தேவைப்பட்டது என்று அவர் கூறினார். அந்த கோப்பை என் நெஞ்சோடு அணைத்தபடி நான் வெளியே வந்தபோது மாலை நேரமாகியிருந்தது. ஆதர்ஷின் நிலை கண்டு எனக்கு இரக்கமாக இருந்தது. நிம்மதி பெருமூச்சு விட்டு நடைபாதையை நோக்கினேன். என் அலுவலக கட்டடத்திற்கு சென்றபோது அந்த முதியவர் அமர்ந்திருந்த இடம் காலியாக இருந்தது. காலம் செல்லச் செல்ல ஆதர்ஷின் எண்ணங்களும் மாறின. பணக்காரர் ஏழை என்ற பாகுபாட்டை அவர் நிறுத்திக் கொண்டார். இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல, என் கணவருடையதும்தான். ஏனெனில் இந்த வெற்றி என் கணவருக்குள் இருந்த கடுமையான மனிதனை மாற்றியமைத்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
அடுத்தடுத்த அப்டேட்கள் உடனுக்குடன் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திவிடுங்கள்.